வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அப்படிலாம் சொல்கிறீங்க. மக்களை கவர்ந்தது ராகுலுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறீங்க. இதே போல் பிரம்மாண்டமாக தான் கடந்த காலங்கள்லையும் இருந்தது. 2014 இருந்தது, 2019. அதை எப்படி மக்கள் புறக்கணிச்சாங்களோ, அது எப்படி மக்கள் நம்பலையோ, அதே போல் இதையும் நம்ப மாட்டாங்க. அதாவது பிரம்மாண்டம்ன்றது எந்த வகையில் சொல்கிறீங்கன்னே தெரில. பிரம்மாண்டம்னா என்னென்னா, செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்வேன்னு சொல்ல தான் பிரம்மாண்டம். அதாவது 15 லட்சம் ரூபாயே அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னது பிரம்மாண்டம். 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னது பிரம்மாண்டம். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய ஒரு நாளையுடைய அவங்களுடைய லாபத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு சொன்னது பிரம்மாண்டம். இதெல்லாம் விட இன்னொரு பெரிய பிரம்மாண்டம் என்னன்னா, இந்தியாவுடைய பேரை மாற்றுவேன்னு சொன்னது பிரம்மாண்டம். அதான் பாரத் மாத்திட்டாரு. அதுதான் பாரத். அப்போ நாங்க நினைச்ச ராமன் கொந்தளிக்காதீங்க. ராமன் சார் கொந்தளிக்காதீங்க. ஏன் கொந்தளிக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியுமா? காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியுமா? எல்லாம் ஏமாத்துறீங்க சார். அதாவது உண்மையை பேச போகும்போது எதற்கு ஆதங்கம் வர வேண்டாம். நாங்க உண்மையை பேசுறோம். அவருக்கு ஏன் ஆதங்கமாகுதுன்னு தெரியல. நாங்க நேரடியா மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கேள்வியா எழுப்புறோம். அப்போ அவருக்கு வர்ற கொதிப்பு பாருங்க. பாஜகவினருடைய மிகப்பெரிய தந்திர யுக்தி என்னன்னா, நேரடியாக களத்துல கருத்துக்கு மோத முடியலன்னா கலவரம் செஞ்சிருவாங்க. இதுதான் பாஜகவுடைய கருத்து. புரியுதா? அப்ப இன்றைக்கு நேரடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, கருத்து பேசும்போது கருத்தை வைக்கணும். ஏன் கலவரம் பண்றீங்க? பேச விடுங்க. மக்கள் தெரியுது. மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதங்கமா சொன்னீங்கனாலும் மக்கள் இன்றைக்கு வாங்கக்கூடிய 1200 ரூபா சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நீங்க நேரடியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துட்டு அது பெண்களுக்கான அன்பளிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் அதே சிலிண்டர்ல ஆண்களும் சாப்பிடுறாங்க தானே? அந்த சிலிண்டர் பெண்களுக்கானதா, ஒரு குடும்பத்துக்கானது இல்லையா? எந்த அளவுக்கு அந்த டிவர்சிக் பாலிட்டிக்ஸ்னு சொல்றாங்கல்ல, பிரித்தாலும் சூழ்ச்சி, அது கொஞ்சம் பாஜகவுக்கு தெளிவாக தெரியும். அது ஆரம்ப காலத்து இப்போ இல்லை, இவங்க மூதாதையர் சாவர்கர் இருந்தால புல்புல் பறவையில பறந்து வந்தார், அவர் மூலமா தெரிஞ்சது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? ஒரு கேள்வி. அதாவது விவசாயிகள் தன்னுடைய போராட்டத்தை எம்எஸ்பிக்காக, மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்காக 50%, சுவாமிநாதன் அறிக்கை என்பது 50% தன் உற்பத்தியை விட அதிகமாக கொடுக்கணும் அந்த லாபத்துன்றது தான் சாமிநாதனுடைய அறிக்கை. அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் எல்லாம் போராடினாங்க. 700 பேர் இறந்தாங்க அந்த போராட்டத்தின் போது. அது குறித்து ஒரு வாய் திறந்தாரா இந்திய நாட்டு பிரதமர்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இன்றைக்கு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் சராசரியாக ஒரு நாளைக்கு 86 வழக்குகள் பதியப்படுது. கிட்டத்தட்ட 2014 எங்கள் ஆட்சிக்கு முன்னாடி 40 இருந்தது, 2% அதிகமாக இருக்குது. 1 கோடி பேர் 2014க்கு முன்பு வேலை இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி 4 கோடி பேர் வருடாந்திரத்திற்கு இருக்கிறாங்க. இது குறித்து இந்திய நாட்டு பிரதமர் வாய் திறந்தாரா? இதெல்லாம் விட்டுருங்க. மணிப்பூரில் மிகப்பெரிய 2 சமுதாயமும் மோதிக்கொண்டு பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மத ஆலயங்கள் எல்லாம் 300க்கு மேற்பட்ட தேவாலயங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு 6500 எஃப்ஐஆர்கள் பதியப்பட்டது. அப்படி இருக்கு அந்த இப்படி இருக்கிற நிலைமையில மக்களுக்கு, அங்க இருக்க மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் ஏதாவது ஒரு ஆறுதல் கூறினாரா? இல்லை அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாரா? ஆர்டிக்கல் நம்பர் 356 தெளிவாக சொல்லுது, 2 சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய மோதல் போக்கு ஏற்பட்டால் அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம்? காங்கிரஸ் கட்சியில் தேர்தல், ஒரு நிமிஷம் இருங்க, காங்கிரஸ் கட்சியை திமுக கட்சியை முன்னாடி அதுதான் சொல்றேன். இதான் ராமன் சார், உங்க இடத்துல பொறுமை இல்ல. மக்களுக்கான கேள்வி எடுத்து வைக்கிறேன், மக்களுடைய குரலா கேள்வி எடுத்து வைக்கிறேன், மக்களுக்கு தேவையான குரல் எடுத்து வைக்கிறேன். அது உங்களால பதிலளிக்க முடியல. நேரடியா சொல்லுங்க, பதிலளிக்க முடியல. நேரடியா பதிலளிக்க முடியல. பிஜேபி வந்து எம்எல்ஏ எல்லாம் காசு கொடுத்து வாங்கிரும்.
அதனால அது கலைக்க வேண்டிய அவசியமே இல்ல. 444 எம்எல்ஏக்களை பகிரங்கமா 2010 சார் ஒரு வீட்டு பிள்ளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். எப்படி எப்படி பிள்ளை பிடிக்கிற இல்ல 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எப்படி உங்க வீட்டு பிள்ளை நீங்க தான் பார்க்கணும். பெண்கள் எல்லாம் எங்க வீட்டு குடும்ப பெண்கள்ன்றீங்க. குடும்ப பெண்கள் என்பது மாநில அரசுடைய 2000 சார் அதுக்கு ஏன் மத்திய போன அரசு மாசம் சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி. மத்திய அரசு குடும்ப ஆட்சி திமுக ஆட்சி கொள்ளை அடிக்குது ஏமாத்துது. அதுக்கு பிஜேபி நீங்க தப்பிக்கிறதுக்காக பிஜேபி பழி போடுவது மக்கள் நம்ப மாட்டார்கள். பழி போடல. அவங்க முதல்ல சுற்றுலா அவங்க பேசுனதும் இப்ராஹிமி சொன்னதும் மணிப்பூர்ல இவ்வளவு நடந்திருக்கு, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, இது குறித்து ஒரு வருத்தமாக தெரிவிச்சாரா? அதான் அவங்க நம்ம கேள்வி பாருங்களேன். மக்களுடைய கேள்வியாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை பத்தி பேசும்போது சொன்னாரு, பெண்களை வீட்டுல இருக்க பெண்கள்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க, நீங்க தான் பாதுகாத்துக்கணும்னு. அரசு வேற எப்படி சொன்னீங்க சொல்லுங்க. எம்எல்ஏ மட்டும் தான் சொன்னாங்க. சரி எம்எல்ஏக்களே வச்சுக்கோங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் இந்த பாஜக ஆட்சி எப்படி நடத்தி வருகிறது தெரியுமா? 444 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிறது பாஜக. இது குறித்து பதில் கொடுங்க. சரி இதெல்லாம் விட்டுருங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? பெண்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினர் போலன்னு சொன்னீங்கல்ல. உங்க கம்பெனி பெண்கள் எல்லாம் உங்க குடும்பத்தினர் சார். உங்க குடும்பம் பிடிக்கலங்க அவங்க வராங்க. ஐயா உள்ள பெண்கள் எல்லாம் உங்க குடும்பத்தினர்னு சொன்னீங்கல்ல. இவங்க பெண்கள் எல்லாம் உங்க குடும்பத்தினர்னு சொன்னார்ல. இந்திய நாட்டு பராசக்திகளாக பார்க்கின்றோம்ன்றீங்கல்ல. எந்த மக்கள் நீங்க பராசக்தி பாக்குறீங்களா? எந்த பராசக்தி? அதே சம்பவத்துல கற்பழிக்கப்பட்டாங்க அவங்க பராசக்தியா? உன்னாவ் சம்பவத்துல கற்பழிக்கப்பட்டாங்க அவங்க பராசக்தியா? இல்ல மணிப்பூர் சம்பவத்துல திட்டமா மணிப்பூர் சம்பவத்துல கற்பழிக்கப்பட்டாங்க அவங்க வந்து பராசக்தியா? இல்ல குல்தீப் சிங் எம்எல்ஏ மூலமாக உத்தரப்பிரதேசத்துல கற்பழிக்கப்பட்டாங்க அவங்க பராசக்தியா? யாரு பராசக்தி? அதரா சம்பவத்திலிருந்து, உன்னாவ் சம்பவத்திலிருந்து, புதுச்சேரி சம்பவத்திலிருந்து தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு 40,000 பெண் வழக்கு, பெண் சார்ந்த பாலியல் வழக்குகள் வருது. அவங்க எல்லாம் உங்க பராசக்தியா தெரியலையா? நீங்க சொல்லக்கூடிய மாநில அரசுகள் சட்ட ரீதியாக பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கு. சரி சரி ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். 2023 சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இல்ல இல்ல சரி சரி நாங்க ஆள்ற மாநிலம் தானே. சரி சரி ஒரு நிமிஷம். சரி ஒரு நிமிஷம். நாங்க ஆள்ற மாநிலம் தானே. குஜராத் ஆள்றா பிஜேபி தான் ஆளுது. 2023 ஃபினான்ஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல ஒரு நாளைக்கு 6 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்படுதுன்னு குஜராத்தோட டேட்டா. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். திரும்ப சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். நாங்க ஆள்ற மாநிலம் நீங்கல்ல. குஜராத் யார் ஆள்றா? 20 வருட கால குஜராத் மாடல் நீங்களே. ஒரு பெண்ணை 6 பெண்களை ஒரு நாளைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறதா உங்க குஜராத் மாடலா? சார் ஒரு விஷயம், நீங்க ஒட்டுமொத்த பிஜேபி குறை சொல்லாதீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.